இனிமேலும் பல ரமதானுடைய மாதங்களையும் பல லைலத்துல் கத்ருடைய இரவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீண்ட ஹயாத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஈமானிய உணர்வோடு தந்தருள்வானாக. சென்ற காலங்களில் நம்முடன் இருந்தவர்கள் யாரெல்லாம் இன்று கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து கபர்களை ஒளிமயமாக்கி ஆகிரத்து வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான மார்க்கத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இந்த மார்க்கம் என்ற ஒரே பேரால் நாங்கள் இன்றைக்கு ஒரே இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஒரே அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அவனை மட்டும் வணங்குகிறோம். எந்த ஒரு கல், மண், ஒரு சிலை, ஒரு மரம், சூரியன், சந்திரன், நெருப்புக்கு முன்னால் ஒரு பரிகாசத்துக்கு கூட நாங்கள் தலையை சாய்ச்சி தலையை அசைத்து அதை வணங்குகிறோம் என்ற எண்ணத்தோடு எந்த ஒரு அசைவையும் நாங்கள் உண்டாக்க மாட்டோம். அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டும்தான் வணங்குவோம். ஆனால் இந்த உலகத்தில் சில அறிவாளிகள், துறை சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள், பெரும் பெரும் அதாவது செல்வாக்குடையவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தன்னுடைய கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை சில நேரம் மரங்களை, சில நேரம் மிருகங்களை, சில நேரம் நெருப்பை மற்றும் சில நேரம் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் இந்த பூமிக்கு மேலால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கத்தை தந்து யாரை எப்படி வணங்கணும் என்கிற அறிவையும் உணர்வையும் தந்து எங்களை கண்ணியமாக இபாதத்து செய்யக்கூடியவர்களாக எங்களை வாழ வச்சிருக்கிறார். இந்த மார்க்கம் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால நாங்கள் சுத்தமான ஹலாலான சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அசுத்தமானதை சாப்பிட மாட்டோம், ஹராமானதை சாப்பிட மாட்டோம், செத்தவைகளை சாப்பிட மாட்டோம், யாருக்கும் தெரியாமல் அவர்களிடமிருந்து களவெடுத்து சாப்பிட மாட்டோம். வெறுமனே இந்த மார்க்கம் எங்களுக்கு அந்த உணர்வை உண்டாக்குது. இறைச்சி ஒரு கிலோ 2500 ரூபா. ஒரு செய்தி வருது, ஒரு இடத்தில் இறைச்சி விற்கிறாங்க கிலோ 500 ரூபா. இப்போ யோசிக்கிறார், ஒரு 10 கிலோ எடுத்து வச்சா பெருநாளையும் சேர்த்து ஓட்டலாம், 10 கிலோக்கு 5000 ரூபா தான் வரப்போகுது. அந்த 10 கிலோக்கு 5000 ரூபா காசியம் கொடுக்குறாரு. இறைச்சி எடுக்க போகிற நேரம் சொல்கிறாரு, இது செத்த மாடு, இது செத்த மாடு என்றா அவருடைய உணர்வு, அவருடைய அந்த துடிப்பு, அந்த மார்க்கம் என்ன சொல்லும்? இது 500 ரூபா அல்ல, சும்மா தந்தாலும் இது உனக்கு ஹராம், இது உனக்கு ஹராம், நீ சாப்பிட முடியாது. எடுக்க மாட்டார், திரும்பி வந்துடுவார். இந்த மார்க்கம் எங்களை அவ்வளவு வழி நடத்துது. அழகான சாப்பாடுகளை சாப்பிடுறோம், சுத்தமானவைகளை ஹலாலானவைகளை சாப்பிடுறோம். சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கம் என்ற பெயரால எங்களோட உடம்பு சுத்தமாகிக்குது. மலசலம் கழித்துட்டு சுத்தம் செய்கிறோம். ஃபர்லான குளிப்பு கடமையானா நாங்கள் குளித்து சுத்தமாகிறோம், நியத்தோட குளிக்கிறோம். இதெல்லாரும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹுடைய பயம், இந்த மார்க்கத்துடைய உணர்வு தான் குளிக்காம உனக்கு பள்ளிக்கு போகலாம், குளிக்காம உனக்கு குர்ஆன் ஓதலாம், குளிக்காம உனக்கு தொழுவேலாது என்ற உணர்வை உண்டாக்கி உனக்கு குளிப்பு கடமை, நீ நியத்து வச்சு கட்டாயம் குளித்துத்தான் ஆகணும் என்கிற உணர்வை உண்டாக்குற இந்த மார்க்கம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு அழகாக ஆடைகள் அணிகிறோம், எவ்வளவு சுத்தமான ஆடைகள், எவ்வளவு அழகான ஆடைகள். அறநிர்வாணம், அறக்குற ஆடைகள், அசிங்கமான ஆடைகள், கவர்ச்சியான அருவருப்பான ஆடைகளை நாங்கள் உடுக்க மாட்டோம். எங்களோட மார்க்கம் எங்களுக்கு மறைக்க சொல்லியிருக்குது. ஆணுடைய ஆடை எப்படி இருக்கணும், பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும், மார்க்கம் சொல்லியிருக்குது. மார்க்கம் என்ற காரணத்தினால எங்கட உடம்ப மறைச்சி மரியாதையாக மக்களுக்கு முன்னால மிக மிக ஒரு தைரியமாக வலம் வருகிறோம்.
கண்ணியமான ஆடைகளோடு. கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா வலிபாசு தக்வா தாலிக கைர். குர்ஆன் தெளிவா சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட மறைவிடங்களை மறைச்சி அதுக்கு மேலால உங்களை அலங்கரிச்சு கொள்ளக்கூடிய ஆடைகளை நாங்கத்தான் இறக்கினோம், ஆடைகளை நாங்கத்தான் அறிமுகப்படுத்தினோம். ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு வார நேரம் அழகாக வாங்க, அழகான உடுப்புகள், சுத்தமான உடுப்புகள், தரமான உடுப்புகளோட வாங்க. குர்ஆன் சொல்லுது. எங்கட மார்க்கம் உடுப்புக்கு வழிகாட்டின மாதிரி வேற எங்கே வழிகாட்டப்பட்டில்லை. உடுப்புக்கு வழிகாட்டப்பட்டு ஷோர்ட்ஸ் உடுக்கேலா, முழங்கால காட்டேலா, தொடைய காட்டேலா, எங்கட பார்க்கக்கூடாத எங்கட உறுப்புகளை யாரும் பார்க்க முடியாத ஹராம். விளையாடினாலும் சரி, ஓடினாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலையும் அவுரத்தை காட்ட முடியாத ஹராம். மபைன சுர்ரத்தி வர்ருக்பா, தொப்புள் முழங்கால் உட்பட எங்கட உடம்புகள் மறைக்கப்படணும். ஆண்கள் பெண்களுடைய அவுரத், இந்த உடுப்புக்கு இந்த மார்க்கம் வழிகாட்டுது. அழகான உடுப்பு. பெருநாளைக்கு உடுப்பு வாங்குற நேரமும் வாங்கி கொடுக்கிற வாப்பமாரும் சுயமாக வாங்கக்கூடிய நாங்களும் சல்லி கொடுத்து வாங்குறத எங்களுக்கும் எங்களோட உம்மா வாப்பக்கும் நன்மை கிடைக்கிற உடுப்புகளை வாங்கணும். கட்டையான உடுப்பு, இறுக்கமான உடுப்பு, மெல்லிய உடுப்புகள், உடலுடைய பாகங்களை காட்டக்கூடிய உடுப்புகள், அசிங்கமான உடுப்புகள் யாரும் கை வைக்கப்படாது. அது வேறொரு தலைப்பு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே மார்க்கம் என்ற பெயரால் இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு மேலால கண்ணியமாக நாங்கள் வாழ்றோம். சில நேரம் சோதனைகள் வரும், சில நேரம் பிரச்சனைகள் வரும், சில நேரம் நோய்கள் வரும். இது உலகத்தில் அல்லாஹ் உண்டாக்கின நியதி. முஸ்லிம் என்ற பெயரால, அல்லாஹ்வை நம்பியவர்கள் என்ற பெயரால நாங்கள் இன்னைக்கு கண்ணியமாக வாழ்றோம். எனவே இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்கட நலவுக்கு தான் தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தினுடைய ஏவல்கள், விலக்கல்கள், நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள், நாங்கள் விட வேண்டிய பாவங்கள், இதெல்லாம் அல்லாஹ்வால் தரப்பட்டு இருக்கிறது எங்கட நலவுக்கு தான். இதால் அல்லாஹுக்கு கூட குறைகிறது கிடையாது. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்க நலவு செய்தால் அந்த நலவு உங்களுக்கு தான், நீங்கள் கெடுதி செய்தால் அதனுடைய விளைவு உங்களுக்கு தான். மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹ் வமன் அஸாஅ ஃபஅலைஹா. யாராவது நலவு செய்தால் அவர் அவருக்காக செய்து கொள்கிறார், யாராவது பாவம் செய்தால் அதையும் அவர் அவருக்காகத்தான் செய்கிறார். நாங்கள் எல்லாரும் நன்மை செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் 20 ரக்காத் தராவீஹ் தொழுதோம், கியாமுல் லைல் எல்லாம் தொழுதோம், நோம்பெல்லாம் பிடிச்சோம், குர்ஆன் எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம், சதகாக்கள் தான தர்மங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், பள்ளி எல்லாம் நிறைஞ்சு வடியுது. அல்லாஹுக்கு அணுவும் கூடாது எங்கட இபாதத்தால, அணுவும் கூடாது. எங்கட நாட்டில் உள்ள எல்லா மக்களும் தக்வா உள்ளவர்களை போல மாறி, தக்வா உள்ளவர்களாக மாறினாலும் அல்லாஹுக்கு எதுவும் கூடாது. ஹதீஸ் குதுஸில் அல்லாஹ் இதை தெளிவாக சொல்றார். நாங்கள் நோம்பு பிடிக்கல, எல்லாருமே அல்லாஹ் பாதுகாக்கணும், உதாரணத்துக்கு தவறுகள் ஈடுபடுறோம், யாருமே தொழல்ல என்றாலும் கூட அல்லாஹுக்கு கொஞ்சமும் குறையாது. அல்லாஹுக்கு கூடுறது குறைகிறது அல்ல எங்கட மார்க்கம். நான் அமல் செஞ்சா எனக்காக செய்கிறேன், நான் பாவத்தை விட்டால் நான் தப்பிக்கொள்கிறேன், நான் பாவத்தில் ஈடுபட்டால் நான் சிக்கிக்கொள்கிறேன். இதுதான் யதார்த்தம். நாங்கள் யாரும் நினைக்கக்கூடாது எங்கட அமலால, எங்கட இபாதத்தால, நாங்கள் செய்கிற இந்த வணக்க வழிபாடுகளால அல்லாஹுக்கு கூடிக்கொண்டே போது கட்டுக்கலையிலிருந்து ஜாவுப்பள்ளியிலிருந்து அல்லாஹுடைய அந்தஸ்தை கூற்ற நிறைய அமல்களை நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம் என்று நாங்கள் ஏமாறப்படாது. 10 ரக்காத் தொழுதா எனக்கு, 20 ரக்காத் தொழுதா எனக்கு, தொலை இல்லைண்டா அதனுடைய கெடுதியும் எனக்கு தான். ஃபர்ல மட்டும் தொழுதாலும் எனக்கு, முன்பின் சுன்னத்துகளோடு சேர்த்து தொழுதாலும் எனக்கு, ஃபர்ல தொழுது திக்ருகளை செஞ்சு துஆவண்ட கேட்டா அதுவும் எனக்கு, ஃபர்ல தொழுதுட்டு உடனே எழும்பி போனா அதனுடைய நஷ்டமும் எனக்கு தான். இதால யாருக்கும் ஒன்றும் கிடைக்காது.
وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى. உலகத்தில் அவன் செய்த நல்ல முயற்சிக்குரிய கூலியை அவன் கண்டு கொள்வான், அவனுக்குரிய பூர்த்தியான கூலி கொடுக்கப்படும். குர்ஆன் தெளிவாக சொல்லுது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, யாரும் யாருடைய குற்றத்தையும் சுமக்க மாட்டார்கள். நான் செஞ்சு போட்டு மொல்ல இன்னொருத்தருடைய தலையில போடலாம், அவர் செஞ்ச அமல மொல்ல எனக்கு களவாண்டி இருக்கலாம். ஆனால் அமலுக்கு வழிகாட்டினால் அந்த கூலி வரும், பாவத்துக்கு வழிகாட்டினால் அந்த தண்டனை, அந்த பாவத்துடைய பங்கு வந்து கொண்டே இருக்கும். அது மார்க்கம். அதனால நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும், என்னையால ஒரு அமல் ஆரம்பமாகணும், என்னையால அமல்கள் நடக்கணும், நான் அமலுக்கு வழிகாட்டணும், அமல் செய்ய மக்களை தூண்டணும், அவர்களுடைய பங்கு வந்து கொண்டு இருக்கும். நாங்கள் வைராக்கியம் வைக்கணும், என்னையால எந்த தவறையும் நான் ஆரம்பித்து வைக்கப்படாது, எந்த பாவத்தையும் நான் ஓப்பன் பண்ணப்படாது, எந்த பாவமும் என்னையால நடந்துட்டு ஏன தலையில வரப்படாது. வந்த அதுக்கு பின்னால செய்யற எல்லாருடைய பாவமும் வந்து சேரும். உலகத்தில் நடக்கிற எல்லா கொலைகளுடைய பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் ஹாபிலுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்குது. கொலை ஆரம்பிச்சவர் அவர். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்கள், அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய காலம் இதனுடைய மகத்துவம், மாண்பு, மகிமைகளை ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. இப்படி பரக்கத்தான மாசம், அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குது, ரஹ்மத்துடைய மலக்குகள் சூழ்ந்து கொள்றாங்க. வயஹுத்துல் ஹதாயா, அல்லாஹு தஆலா உங்களோட பாவங்களை மன்னிக்கிறான், உங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள்றான் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. இன்னல்லாஹ யன்துரு இலா தனாஃபுசிக்கும் ஃபீ, இந்த ரமலானுடைய காலத்தில் நீங்க அமல்கள்ல போட்டி போடுவதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கவனித்துக் கொண்டிருக்கிறான். வயுபாஹி பிக்கும் மலாயிகத்தஹு, உங்களோட அமல்ட போட்டியை பார்த்து அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்தில் பெருமையாக பேச போறான். எங்களை ஒவ்வொருத்தரையும் நல்ல அட்ரஸ் பண்ண போறான். இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த வீட்டில் இன்னவர்கள் இப்படியெல்லாம் அமல் செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களை பற்றி தனியாக பேச போறான். ஃபாருல்லாஹ மின் அன்ஃபுசிக்கும் ஹைரா, அதனால நீங்க உங்களிடத்திலிருந்து அல்லாஹுக்கு உங்களோட நலவுகளை காட்டுங்க, உங்களோட நலவுகளை காட்டுங்க. எங்களோட தூக்கத்தை எல்லாம் அல்லாஹுக்கு காட்டணும், எங்களோட விளையாட்டெல்லாம் காட்டணும், எங்களோட சோம்பேறித்தனத்தை எல்லாம் காட்டணும், எங்களோட சண்டை சச்சரவை எல்லாம் அல்லாஹ்வுக்கு காட்டணும். எங்களோட அமல, எங்களோட நோன்பை, எங்களோட தராவீக, எங்களோட ஃபர்ல, எங்களோட சுன்னத்தை, எங்களோட குர்ஆனை, எங்களோட சதகாவை, எங்களோட தௌபாவை, எங்களோட திக்ரை, எங்களோட அழுகையை, எங்களோட திலாவத்தை, இதை அல்லாஹ்வுக்கு காட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் அப்படிதான் முடிச்சாங்க. உங்களோட அமல் அல்லாஹ்வுக்கு காட்டுங்க. அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுறான், மலக்குகளிடத்தில் பெருமையாக பேசுறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எல்லா அமல்களையும் அல்லாஹ் எங்கட நலவுக்கு தந்திருக்கிறான். அமல் வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கும். எங்கட தொழுகை, எங்கட நோன்பு, எங்கட சதக்கா, எங்கட திலாவத், எங்கட மற்றும் உண்டான எல்லா அமல்களால வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா கைறுகளை, நலவுகளை உண்டாக்குவான். ரமதான காலத்தில் பாருங்க, மனசில் ஒரு வகையான சந்தோஷம். வீடுகளில் நிறைய பரக்கத்தாக எந்த குறையும் இல்லை, சாப்பாட்டுக்கு குறை இல்லை, மற்ற பாவனைகளுக்கு எந்த குறையும் இல்லை. அல்லாஹ் எல்லாம் விசாலமாக கொடுத்திருப்பார். அலாதையான ஒரு பரக்கத்து, அலாதையான ஒரு சந்தோஷம், அலாதையான ஒரு குதூகலம், ஒரு சலசலப்பு, ஒரு ஆரவாரம். ஏனென்றா ரமதான் அல்லாத காலத்தை விட சில அமல்கள் கூடுதலாக நடக்குது. அமலுடைய பரக்கத்தை கண்கூடாக கண்டு கொண்டு இருக்கிறோம். இந்த அமலுக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்த வாக்குறுதிகளை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்க எங்கட அமலை அளந்து நிறுத்து பார்க்கணும். எங்கட அமலை அளந்து நிறுத்து பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் நீங்க அமல்ல போட்டி போடுறத பார்க்கிறானாம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பத்தி சொல்றான், சுவர்க்கத்துடைய அலங்காரங்கள், இன்பங்களை பற்றி சொல்றான், சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல்களை பற்றி சொல்லிட்டு சொல்றான். வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ, போட்டி போடக்கூடியவர்கள் இதற்காக போட்டி போடுங்க. எதற்காகவாம் போட்டி? எதற்கு போடட்டாம்? சுவர்க்கத்தை அடைய.
அல்லாஹ் அடைய போட்டி போடுங்க. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம், விசாலமான வானம் பூமி அளவு விசாலமான சுவனத்தின் பக்கம் நீங்க விரைந்து வாருங்கள். அல்லாஹ் தஆலா எல்லாரையும் அழைக்கிறான். சொர்க்கத்துக்கு வரட்டுமாம், பாவ மன்னிப்பின் பக்கம் வரட்டுமாம், சொர்க்கத்தில் போட்டி போடட்டுமாம். லிமிஸ்லி ذلك فليعمل العاملون. அமல் செய்பவர்கள் சொர்க்கம் இருக்குது, இதற்காக உங்களோட அமல்களை செய்யுங்க. குர்ஆன் எங்களை தூண்டி கொண்டு இருக்குது. நாங்கள் எதுக்கு போட்டி போடுறோம்? எங்களோட போட்டிகள் சுப்ஹானல்லாஹ் அழிந்து போகக்கூடிய இந்த துனியாவுடைய வஸ்துகள், ஒரு வீட்டுக்கு, ஒரு வாகனத்துக்கு, படிப்புக்கு, சில பொருள்களுக்கு, உலகத்தில் சில செல்லா காசிகளுக்காக இன்னைக்கு போட்டி போடுறாங்க. எத்தனை பேர் அமல்ல போட்டி போடுறோம்? வீட்டில் உம்மா மகளும் குர்ஆன்ல போட்டி போட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க? உம்மம்மாவும் பேத்தியும் குர்ஆன்ல போட்டி போட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்பாவும் மகனும் பேரனும் வீட்டுக்குள்ள குர்ஆன்ல போட்டி, தஹஜ்ஜுதுல போட்டி, திக்ர் இஸ்திக்ஃபார்ல போட்டி, சதகால போட்டி போட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு இடத்துல எல்லாரும் போட்டி போடுற, ரோட்ல, பைக்ல, வீல்ல, வாகனத்துல போட்டி போட்டு எத்தனையோ பேர் ரமதான்ல போய்த்து சேர்ந்துட்டாங்க. அல்லாஹ் சொர்க்கவாதிகள் ஆக்கணும், குடும்பங்களுக்கு ஆறுதலை நசீபாக்கணும். அங்க போட்டி போடுற, போட்டி போடணும் முஸல்லால, போட்டி போடணும் குர்ஆன்ல. உம்மம்மா 3 ஜுஸ் ஓதினா பேத்திக்கு ரோசம் வரணும். உம்மம்மா இந்த வயசு 3 ஜுஸா, நான் 5 ஜுஸ் குர்ஆன் ஓதுவேன், நான் 5 ஜுஸ் ஓதுவேன். ஏன் வைக்கலாது? வாப்பா 1 ஜுஸ் ஓதினா மகன் நினைக்கணும், வாப்பா 1 ஜுஸ் ஓதுறாரா, இவ்வளவு வேலைகளோட சோழிகளோட நான் இன்னைக்கு 2 ஜுஸ் ஓதுவேன். வாப்பா 4 மணிக்கு கிளம்பினா நான் 3:30 கிளம்புவேன். வாப்பா இமாம் ஜமாத்து போறாரா, நான் பாங்கு சொல்ல முன்னால மஸ்ஜிதுக்கு போவேன். வாப்பா ஃபர்ல மட்டுமா தொழுகிறாரு, நான் முன்பின் சுன்னத்தையும் சேர்த்து தொழுவேன். கண்ணியமானவர்களே, நல்ல போட்டி, அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுற போட்டி, அல்லாஹ் மலக்குகளிடத்தில் பெருமை பேசுற போட்டி, எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற போட்டி, அல்லாஹுடைய அன்பை மன்னிப்பை பெற போட்டி. அது இதுல போட்டி போடணும். அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் அமல்களை சும்மா எதிர்பார்க்கல, சின்ன சின்ன அமல்களுக்கும் பெரிய கூலிகளை தந்துதான் எங்களை அமல் செய்ய சொல்றான். பெரிய கூலி. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய ஒரு எழுத்துக்கு 10 நன்மையாம். அலம் தர கைஃப, ஒரு அலம் என்று ஓதுறாரு, 30 நன்மை கிடைக்க போகுது. ரமதானுடைய காலத்தில் எல்லா அமல்களுக்கும் இரட்டிப்பான கூலிகள் எல்லாருக்கும் தெரியும். நானும் நீங்களும் இதை எவ்வளவு செய்கிறோம்? எங்களோட நேரங்கள் எப்படி போகுது? எங்களோட நேரங்களை நாங்கள் எங்க கழிக்கிறோம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விசாலமான ஒரு பகுதி. அதனால இந்த ரமதான் ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்ளணும். ரமதான்ல 10 நாள் முடிஞ்சு, ரஹ்மத்துடைய 10 முடிஞ்சு, எத்தனை பேர் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டோம்? ஒரு நாளுக்கு ஆக குறைஞ்சது ஒரு 100 தடவை யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் எத்தனை தடவை கேட்டோம்? எத்தனை மெசேஜ் அனுப்பிக்கிறோம் போன்ல, எவ்வளோ மெசேஜ்களை பார்த்திருப்போம், எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணிருப்போம், என்னென்ன வேலைகள் எல்லாம் போன்ல செஞ்சிருப்போம். எங்கட ரோட் எங்கட நேரங்கள் எல்லாம் எவ்வளவு வீணாக கழிஞ்சிருக்கும். சும்மா தூங்கி எவ்வளவு நேரத்தை கழிச்சிருப்போம். அர்த்தம் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத, எந்த நலவும் இல்லாத வார்த்தைகள் எவ்வளவு பேசியிருப்போம். ரப்பே எனக்கு இரக்கம் காட்டுன்னு எத்தனை தடவை நானும் நீங்களும் சொன்னோம். தாய்மார்கள் வீடுகள்ல, எங்கட சகோதரர்கள் வீடுகள்ல எவ்வளவு துவா கேட்டிருப்பாங்க. கேட்கிற துவாக்கு ஆமீன் சொல்ல சத்தமே காணோம். கேட்கிற துவாக்கு ஆமீன் சொல்லதே காணோம். எத்தனை பேருக்கு அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் அந்த வார்த்தை அரபுல எத்தனை பேர் பாடம்? போன்ல போட்டிக்கிற பாஸ்வேர்டை பாடமாக்குறதுக்கு பெரிய மெமரி பவர் ஒன்று வேணும், பெரிய மெமரி பவர் வேணும். எத்தனையோ கோடுகள் போட்டு வச்சிருக்கிற ஒரு துவா அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று எத்தனை தடவை சொன்னோம்? எங்களோட தஹஜ்ஜுடைய நேரம் எப்படி கழியுது? தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு வந்து எங்களோட பேசி எங்களோட தேவைகளை தந்து எங்களோட பாவங்களை மன்னிச்சு நாங்க கேட்கிறத தர தயார் என்று சொல்லுகிற நேரம் அது. சஹருக்கு எழும்புற நாங்க தஹஜ்ஜத்தை தொழுது இஸ்திக்ஃபார செஞ்சு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற பழக்கம் எத்தனை பேர் இடத்துல இல்ல? மாஷா அல்லாஹ் நிறைய பேர் செய்வாங்க. நான் பொதுவாக கேட்கிறேன்,
நாங்க நினைக்கிற சஹரண்டா அது டம் பிரியாணி, அது ரைசன் கறி, அது சுட சுட சோறு, பாலும் பழமும் திங்கிற நேரம். அது அல்லாஹு தஆலா அடியானே பேசுற நேரம் எங்கட கையில வாழைப்பழம், எங்கட கையில சோத்து பையான், எங்கட கையில பாலும் பழமும். தயிர் வேற, தயிருக்கு சீனி இல்லை, அதுக்கு பானி வேணும். தஹஜ்ஜுடைய நேரம், அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரம், அல்லாஹ்ட்ட அழுகுற நேரம், எங்கட எல்லா டாக்குமெண்ட்டையும் அல்லாஹ்விடத்துல முன்வைக்கிற நேரம். அது இஃப்தாருடைய நேரத்தை எப்படி பாவிக்கிறோம்? பாவம். லுஹர்ல இருந்து வீட்டில் ஒரு கூட்டம் குசினியில எங்களுக்கு கட்டட்டும், எங்களுக்கு ரோல்ஸும், எங்களுக்கு பெட்டிஸும், எங்களுக்கு வேற கஞ்சும், எங்களுக்கு நிறைய சாப்பாடும் செய்யறதுக்காக அந்த தாய்மார்கள் சகோதரிகள் அல்லாஹ் ரஹ்மத்து செய்யணும். குசினியில கொஞ்சம் குர்ஆன் ஓதி கொஞ்சம் துஆ கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நின்று கொண்டு இஃப்தார் செய்யற, நடந்து நடந்து இஃப்தார் செய்யற, ஓடி ஓடி ட்ரிங்க் குடிக்கிற, நடந்து நடந்து கஞ்சி குடிக்கிற. இன்னும் ருசி விளங்குறோம் இல்லை, ருசியும் விளங்காத. இப்ப யார் யாருக்கு ஏற்றி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய காலம் இந்த மாதம் மட்டும்தான். இஃப்தார் என்ற பேர் இந்த காலம். ஏனைய நாட்களுடைய இஃப்தாருக்கு இதை போல சிறப்பு இல்லை. இந்த ரமலானுடைய மாசத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் அலாதையான சிறப்புகள். அல்லாஹு தஆலா தன்னுடைய முழு நிர்வாகத்தை மாத்திக்கிறான். அவனுடைய முழு நிர்வாகமும் மாற்றப்பட்டு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சு எங்களை சொர்க்கத்துக்கு அழைக்கிறான், எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்ய போறான். அவனுடைய அன்பை அடைய எங்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். நாங்க சொல்றோம், ஏலேலா எனக்கு ஸ்லப் போடைக்கு நான் கொஞ்சம் பிஸி, ஏன செக் பாஸ் பண்ணிக்கு நான் கொஞ்சம் பிஸி, நான் கடை திறக்கணும், நான் எக்ஸாம் எழுதணும், எனக்கு தூக்கம், நான் விளையாடணும், நான் போன் பார்க்கணும், நான் காட்டும் பார்க்கணும், எனக்கு ரோட்ல நிறைய வேலைக்கு போறவாராக்கள் எண்ணுறது தான் என்ற வேலை, போறவாராக்களை கிண்டல் பண்றது வேலை. நான் எத்தனையோ மனுத்தியாலத்தை ரோட்டு கொடுத்திருக்கிறேன், பள்ளிக்கு கொடுக்கலா, குர்ஆனுக்கு கொடுக்கலா, உன்கிட்ட துஆ கேட்கலா, எனக்கு நீ விரும்பினாத்தா எனக்கு வரையலா என்று சொல்லாம ஒரு கூட்டம் செயலால சொல்றாங்க. இதுக்கு சொல்ற அரபுல லிசானுல் ஃபிஅல், செயலால பேசுற பாசை. செயலால பேசுற பாசை, வார்த்தையால சொல்றல்ல, செயலால சொல்ற. நிக்கிற நிப்படத்தை பார்த்தா பயமும் கூட. இவர் அல்லாஹ் சொல்ல, 7 மணி நான் ஈனத்தான் இருப்பேன், எனக்கு ரஹமத்து செய், என்னைய மன்னிச்சிடு, நரகத்தில் விடுதலை செய், நோன்பு பிடிக்க மாட்டேன், பள்ளிக்கு போக மாட்டேன், உம்மாப்பட பேச்ச கேட்க மாட்டேன், குர்ஆன் ஓத மாட்டேன், நான் ஏண்ட போக்குலத்தான் நான் இருப்பேன், மாற மாட்டேன், திருந்த மாட்டேன், தாரண்டதா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரோட முற்றோம்? நாங்க யாரோட முற்றோம்? யாரிடத்தில் எதிர்பார்க்கிறோம்? والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله الامانيه. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆகப்பெரிய இயலாதவன், ஆகப்பெரிய அறிவில்லாதவன் யார் தெரியுமா? செய்யற பாவம் எல்லாம் செஞ்சு போட்டு அல்லாஹ்விடத்துல மேலெண்ணம் வைக்கிறார்கள். நஃப்ஸுக்கு வழிபட்டு ஆசைக்கு அடிபணிஞ்சு தான் தோண்டித்தனமாக தன்னிச்சையாக நடந்து அல்லாஹ்விடத்துல பெருசா எதிர்பார்க்கிறார்கள். இயலாத ஆட்கள், இல்லாத ஆட்கள், ஒன்றும் வேலை செய்யாத ஆட்கள். ஹதீஸ். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்கள்ல கவனம் செலுத்தணும். நாட்கள் ஓடிக்கொண்டிருக்குது. ஆரம்பத்தில் இருந்த சூடு இருக்குதா? முதலாவது நாள் இருந்த உற்சாகம் இருக்குதா? அப்ப எலும்பின மாதிரி இப்ப எலும்பிப்படுதா? அப்ப தலையில தொப்பி இருந்த மாதிரி இருப்பிக்குதா? அப்ப குர்ஆன் ஓதுன மாதிரி இப்ப ஓதுறோமா? எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு குர்ஆனை முடிச்சிருக்கிறோம், 2 குர்ஆனை முடிச்சிருக்கிறோம்? குறைஞ்சது 10 ஜுஸ்கள் இன்னைக்கு ஓதி முடிச்சார்கள் எத்தனை பேர்? நான் இங்க கேட்கல, எங்களை நாங்க சுய விசாரணை செய்யணும். சாதாரண சில ஆட்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கு நோம்பு 10க்கு 3 குர்ஆனை தமாம் செஞ்சுட்டாங்க, 4 குர்ஆனை தமாம் செஞ்சுட்டாங்க. சில மதரசா புள்ளகள் மதரசால இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் உறுதியாக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை தமாம் செய்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 30 ஜுஸ் ஓதுறாங்க. 30 ஜுஸ் எல்லா அமல்களை செஞ்சு வேலை வெட்டிகளை செஞ்சு கொண்டு 30 ஜுஸ் ஓதுற ஆட்கள் இருக்கிறாங்க. இது இமாம் புகாரியுடைய, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவருடைய காலம் அல்லது இந்த காலத்தில் எவ்வளவு குர்ஆன் ஓதினோம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் எங்களை அளந்து நிறுத்தி எண்ணி பார்க்கணும். 10 நாளுக்கு என்ன நடந்திருக்குது,
10 நாளுக்கு என்ன நடந்திருக்குது? நானும் நீங்களும் உண்மையான மோமின்களாக இருந்தா எங்கட 2 நாள் ஒரே மாதிரி கழியலாம், எங்கட 2 கிழமை ஒரே மாதிரி கழியலாம், 2 மாசம் ஒரே மாதிரி கழியலாம், இல்ல 2 வருஷம் ஒரே மாதிரி கழியலாது. மாற்றம் வரும். நேற்றைய நாளை விட இந்த நாள் விசேஷமாகிக்கணும், இன்றைய நாளை விட நாளைய நாள் நல்லா ஆகிக்கணும். நேற்று விட்ட பாவத்தை இன்னைக்கு முடணும், நேற்று விடுபட்ட பாவம் இன்னைக்கு செய்யலுமா? நேற்று நடந்த அமல் இன்னைக்கு விடுபடையலுமா? இன்னைக்கு விடுபட்ட அமல் நாளைக்கு விடுபடையலுமா? முடியாது. இதுதான் தீண்ட முன்னேற்றம், இதுதான் அமலுடைய போட்டி, இதுதான் அமல்ல விஷயத்தில் சுய விசாரணை சொல்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹு தாலா அமல்களை தந்திருக்கிறான் எங்களுக்கு நலவுகளை தர, எங்களுக்கு நன்மைகள் எழுத, எங்களுக்கு அவனுடைய அன்பை தர, எங்களுக்கு சுவர்க்கத்தை தரதான் அமல்கள். மறுசைடில் பாவங்கள், மறுசைடில் பாவங்கள், பாவங்களையும் அல்லாஹு தாலா வானா செய்யாதீங்க, விட்டு போடுங்க, இது அசிங்க, இது முசீபத் என்று சொல்றான். ஏனென்றா எங்கட நலவுக்கு. இன்றைக்கு எங்களுக்கு கணக்கு இல்லை. பாவங்கள் எல்லாம் மலிஞ்சி, பாவங்கள் எல்லாம் சகஜமாவி, பாவத்தில் பெருமை பேசுகிற காலத்தில் நாங்கள் வாழ்றோம். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், பாவம் செய்கிற ஆட்களை உடனே தண்டிக்கிறது இல்லை. அல்லாஹு தாலா சலுகை கொடுக்கிறான், சலுகை. அதனால நாங்க நினைக்க கூடாது வட்டி ஹராம் என்கிறாங்க, ஆனா நான் வட்டி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், எனக்கு எந்த முசீபத்தும் வரல, ஏன்னா சொத்துகள் எல்லாம் அப்படி இருக்குது. அல்லாஹ் உடனே கொடுக்கறல்ல. வட்டி சாப்பிட்ட உடனே இல்லாம போற, ஹராம் சாப்பிட்டா கசக்குற, அல்லாஹ் அப்படி வச்சு இல்லை. உண்மையில் என்ன ஆகணும்? ஹராத்தை தின்னா கசக்கணும், கசக்காது இனிப்பாயிக்கும். அல்லாஹு தாலா சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான், நாங்க மாற, நாங்க தௌபா செய்ய, நாங்க இஸ்திக்பார் செய்ய, நாங்க விடுபட, நாங்க எங்கட குணத்தை எங்கட செயலை மாற்றி நல்லவர்களாக மாற அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவகாசத்தை தந்திக்கிறான். சில நேரம் யோசனை வரும், இவங்க எல்லாரும் எங்களை பயமுத்தாக்குற, இந்த வட்டியில கையை வைக்கவானா, ஹராத்தில் கையை வைக்கவானா, பாவத்தில் ஈடுபடவானா, இது உங்களை கஷ்டத்தில் கொண்டு போய்த்து சேர்க்கும், இது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு சேர்க்கும் அப்படி என்று சில நேரம் பயான்களை கேட்டா, பயான்கள் சொல்ற நேரம் எங்களுக்கு யோசனை வரும். அல்லாஹு தஆலா அப்படியே விட்டு வைப்பான், நல்ல முன்னேறுவாரே. திடீரென்று அல்லாஹு தஆலா ஒரு பிடிச்சா அதுக்கு பிறகு ஓட இடம் கிடைக்காது. فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً فَإِذَا هُمْ مُبْلِسُونَ. அவங்களுக்கு எந்த தீன் மார்க்கம் சொல்லப்பட்டதோ அதை மறந்து புறக்கணித்து அவர்கள் பாவம் செய்கிற நேரம் நாங்கள் எல்லாத்தையும் திறந்து கொடுப்போம், எல்லாத்தையும் திறந்து கொடுப்போம். எந்த வருத்தமும் விளங்காதே. பாவம் செஞ்சு 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 தண்ணி குடிப்பாரு, தண்ணி அப்படி தொண்டையால மதுரமாக இறங்கி கொண்டிருக்கும், தண்ணி பிளாக் ஆகுறல்ல. பாவத்தை செஞ்சு போட்டு சாப்பிடுவாரு, சாப்பாடு தொண்டையால நல்லா இறங்கும், சாப்பாடு இருவி சாக மாட்டாரு. பெரிய பெரிய பயங்கரமான பாவத்தை செஞ்சுட்டு நல்ல ருசியான சாப்பாடுகளை சாப்பிடுவாரு, அது அவருக்கு எலர்ஜிக்காகாது. அல்லாஹ் அப்படி அநியாயம் செய்ய மாட்டான், உடனே கொடுக்குறல்ல. இது அல்லாஹ்வுடைய இரக்கம். பாவம் செஞ்சு செஞ்சு சாப்பிடுறோம், சாப்பாடு செமிக்குது. பாவம் செஞ்சு செஞ்சு குடிக்கிறோம், அந்த குடிப்பானங்கள் செமிக்குது. பாவம் செஞ்சு செஞ்சு உடம்பால பாவம் செய்கிறோம், உடம்ப மறைக்கிறதுக்கு ரப்ப உடுப்பு தாரான். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய இரக்கம். ஏன் செய்கிறான் என்றா அல்லாஹு தஆலா திறந்து தந்திருக்கிறான் எங்களுக்கு சலுகை, எங்களுக்கு சலுகை. நாங்கள் மீளணும், தௌபா செய்யணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், தீனுக்கு மாற்றம் செய்கிறாங்களா, நாங்கள் எல்லாத்தையும் திறந்து கொடுப்போம். சந்தோஷமா இருப்பாங்க, பெருமையா இருப்பாங்க, யாரையும் கணக்கெடுக்க மாட்டாங்க, யாரையும் கணக்கெடுக்க மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க. சில நேரம் அல்லாஹ் மன்னிக்கணும், தவறுகள் செய்கிற நேரம் உம்மா வாப்பவும் விளங்குதில்லை, உலமாக்களை விளங்குதில்லை, எனக்கு படித்து தந்த சேர்மா டீச்சர்ஸ்மார்ங்கிறது விளங்குதில்லை, ஊரில் முக்கியமானவர்கள் மூத்தவர்கள் ஊரில் மதிக்கப்பட வேண்டியவர்கள்ங்கிறது விளங்குதில்லை. அது ஒரு ஜாதி ஆணவம், அது ஒரு ஜாதி மமதை, அது ஒரு ஜாதி பெருமை, அது ஒரு ஜாதி ஒரு 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 மயக்கம். அது
அல்லாஹ் சொல்ல அவங்க இந்த மயக்கத்தில் இருப்பாங்க, இந்த பெருமையில் இருப்பாங்க, இப்படி சந்தோஷமா இருப்பாங்க. அகதனாகும் பக்தா, திடீரென்று நாங்க பிடிச்சு கொள்வோம். அவங்க எல்லாரும் திணறி போவாங்க. என்ன நடந்தது? ஊட்ட காணாம், வாகனத்தை காணாம், கடைய காணாம், சொத்த காணாம், பிள்ளைய காணாம், ஊர்ல ஆட்களே இல்லை. அதனால நாங்க யாரும் துணிச்சல் கொள்ளக்கூடாது. யாரும் ஆக பயங்கரம் அல்லாஹ்வின் மீது துணிவு கொண்டு பாவத்தை செய்யறது. அல்லாஹ்வின் மீது துணிவு கொண்டு நான் செய்வேன், என்னை யாரு கேட்கிற, என்னை யாரு பேசுற, வாப்பா வாரா, உம்மை வரையலுமா, அது அவர் யாரு, இவர் யாரு, நாங்க எப்படி இருந்தா என்ன, நாங்க எப்படி வாழ்ந்தா என்ன என்ற உணர்வு வாரது இருக்குது. பயங்கரம். இதுக்கு சொல்ற அல்லாஹ்வின் மீது துணிச்சல் கொண்டு பாவம் செய்யறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, யாரோட விளையாடுறோம்? படைச்ச ரப்புல் ஆலமீனோட முட்டுறோம். எங்கட ஒரு நரம்ப சுருக்கிட்டா எங்கட நிலைமை வேற. கோடி சொத்துக்களை வித்தாலும் அல்லாஹ் நாடாம அந்த நரம்பை அவன் நிமிர்த்த மாட்டான். ஆட்டம் க்ளோஸ். நல்லா இருந்த பொடியன் தென்மரம் மாதிரி, பனைமரம் மாதிரி, எப்ப பார்த்தாலும் நல்ல உறுதியா இருந்த பொடியன் திடீரென்று என்னாவிச்சு ரப்பு பிடிச்சிருக்கிறான். சொத்துக்களை வித்து எல்லாத்தையும் வித்தாலும் அல்லாஹ் நாடாம அதை ஒரு நாளும் நிமிர்த்த முடியாது. எலும்பு முறிஞ்சிருக்குது, ஜாயின் பண்ணிருக்கிறோம், ஆபரேஷன் பண்றோம், மெதமாத்திட்ட மருந்து கட்டுறோம், ரப்பு நாடாம அந்த 2 எலும்புகளும் ஒரு நாளும் ஒன்று சேராது. அல்லாஹ் நாடணும் அது சேர்றதுக்கு. அவன் படைத்தான், அவன் தான் அதை சேர்க்கணும். அல்லாஹ்வை இயலாதவனாக எங்களுக்கு ஆக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாவத்துடைய அந்த சைடில் மிக கவனமாக இருக்கணும். சில நேரம் எங்களோட அமல்களை வச்சு நாங்கள் ஏமாந்து சில பாவங்களை அது பாவம் என்று தெரியாம அல்லது பாவம் என்ற உணர்வே இல்லாம செஞ்சு கொண்டு போறோம். ஏன்னா நாங்கள் நோன்பு பிடிக்கிற, நாங்கள் தராவி தொழுகிற, தஹஜ்ஜுத் தொழுகிற, ஹஜ்ஜி பேத்திக்கு உம்ரா செஞ்சிருக்கிற, சதக்கா கொடுக்கிற, எல்லாத்தையும் வச்சு ஏமாந்து உம்மோட பேசுறல்ல. இப்ப நான் நினைக்கிறேன் உம்மை யாரு, வாப்பா யாரு என்கிட்ட தான் அமல் இருக்குது, நான் சொர்க்கம் போகலுமே. எங்கட சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிறான், நாவு கூசாம சொல்லுவாங்க, நான்டா உம்மட முகம் பார்க்கிறல்ல ஹசரத். நெருப்பு மலை பேஞ்சி பூமி அதிர்ச்சி உண்டாகி பூமி சுழி வாங்குற பாவம் அது. விளங்குதில்லை, உம்மத்துக்கு விளங்குதில்லை. அவருடைய சில அமளிபாதத்தை கொண்டு அவர் ஏமாந்திக்கிறார். உம்மோட கோபமாம், வாப்ப செட்டாவாதான் வாப்ப கோபமாம். வாப்ப சொர்க்கத்துடைய தலைவாசல், உம்மோட காலுக்கு கீழே சொர்க்கம் என்று சொன்ன மார்க்கம் ஒரு நாளும் அல்லாஹ் விட்டு கொடுக்க மாட்டான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்தை அல்லாஹ் எங்க உம்மா வாப்பா கொடுத்திருக்கிறான். உம்மா வாப்பாக்கு அல்லாஹ்வை தவிர இந்த பூமிக்கு மேலால யாரையும் வணங்க கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய முடிவு. அடுத்ததாக சொல்லுகிறான், உம்மா வாப்பாவோடு உபகாரமாக நடந்துக்கோங்க, இரக்கமாக நடங்க, உம்மா வாப்போட பணிவாக நடங்க, அவங்களோட உள்ளத்தை வெல்லுங்க, அவங்கள விரட்டவானா, ஏசவானா, உருக்கி பார்க்கவானா, அவங்களுக்கு சீயண்ட வார்த்தையோ அதை விட ஆக சின்ன ஒரு வார்த்தையோ அவர்களை ஏசி பேசி பேசவானம். பணிவாக நடங்க. உங்களோட உம்மா வாப்புக்கு துவா செய்யுங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சின்ன காலத்துல ஏன் உம்மா வாப்பு எனக்கு இரக்கம் காட்டின மாதிரி இப்ப ஏன் உம்மா வாப்புக்கு நீ இரக்கம் காட்டி யா அல்லாஹ். துவா கேட்கிறதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திக்கிறான். ஏன் உம்மா வாப்ப இப்ப சின்ன புள்ள மாதிரி யா அல்லாஹ் ஏன் உம்மா வாப்புக்கு நீ இரக்கம் காட்டு. எத்தனை பேர் துவா கேட்டுக்கிறோம்? எத்தனை பேர் துவா கேட்கிறோம்? ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்னால நான் கேட்கிற துவால ஏன் உம்மா வாப்புக்கு எத்தனை பேர் பங்கு கொடுக்கிறோம்? உம்மா நினைவு வருதா, வாப்ப நினைவு வருதா? அது என்ன துவா? அது உம்மா வாப்புக்கு கேட்காத துவா. என்ன வாழ்க்கை? உம்மோட ஆசீர்வாதம் இல்லை, வாப்பட துவா இல்லை, உம்மோட ஆனந்தம் இல்லை, உம்மோட துவா இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நாங்க நினைக்கிற ஏன் பெரிய ஊடி
அழகான மனைவி, நல்ல சிங்கங்குட்டி மாதிரி புள்ளைகள், நல்ல படிக்கிறார்கள், நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் என்று ஏமாற்றத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தாலா வெகு தூரம் இல்லை, அவசரமாக அல்லாஹ் பிடிக்க போறான். உம்மா வாப்பாக்கு செய்த அநியாயத்தை அல்லாஹ் ஆகிரத்தில் அல்ல உலகத்திலே தண்டனை கொடுப்பதாக ஹதீஸ் தெளிவாக சொல்லுது. உலகத்தில் முடிச்சு பெரியோர் சைட் நானமார், தாத்தமார், தம்பி தங்கச்சிமார், உறவுகள், சாச்சா பெரியப்பா, சாச்சி பெரியம்மாண்ட அந்த உறவுகள். சாச்சா பெரியப்பா யாரு? வாப்பட அந்தஸ்து. சாச்சி பெரியம்மா யாரு? உம்மட அந்தஸ்து. வீட்டுல நான யாரு? வாப்பட அந்தஸ்து. வாப்பக்கு போறோம் யாரு மதிக்கிறோம்? அப்பாவை மதிக்கிற இந்த காலத்துல யாராவது? அப்பாவை அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில பரக்கத்து உங்களோட வீட்டில் உள்ள மூத்தாக்களோடு இருக்குது. சபையில் உள்ள மூத்தாக்கள், உங்களோட வீட்டில் உள்ள மூத்தவர்கள்ட்ட தான் உங்களோட பரக்கத்து இருக்குது. இன்னைக்கு சபை முந்தி என்றா ஒரு காலத்துல கல்யாணம் பேசி போனா, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா, ஒரு கடை ஓப்பனு போனா, வீட்டில் உள்ள அந்த மூத்தவர்களை முன் சீட்ல உட்கார வச்சு மதிப்பு மரியாதையோட கொண்டு வந்து அவங்களோட பரக்கத்தை அடையோன்மெண்ட் உணர்வு இருந்துச்சு. இன்றைக்கு அவங்களை விட்டுட்டு போகிற வீட்டில் தனியை போட்டு மூடி ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடையும் கொடுத்து அடுத்த வீட்டில் கொஞ்சம் சொல்லி இந்த பூனையை, கிளியை, மைனாவை, மொசலை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி பரக்கத்தான சாமான வீட்டில் விட்டுட்டு போற. வாகனத்தில் அவங்கள ஏற்றுறல்ல. வாகனத்தில் ஏற்றினா எங்களுக்கு தலைவலி. எங்களுக்கு ஆடையலாம், பாடையலாம், சிகரெட் குடிக்கலாம், எங்களுக்கு டோப் அடிக்கலாம், உள்ள பாவங்களை செய்யலாம். அவர் பரபரண்டுவாரு, அவர் முணங்குவாரு, அவர் கத்துவாரு, அவர் செய்ய மாட்டாரு. இப்ப அப்பவை வாப்பாவை விட்டுட்டு போய்த்தாச்சு. எங்கட பயணங்கள்ல மூத்தாக்களிக்கிறா, எங்கட சபைகள்ல மூத்தாக்களுக்கு இடமா? உம்மம்மாருக்கு, வாப்பம்மாருக்கு, ஆட்சிமாருக்கு மரியாதை இருக்குதா இந்த காலத்தில்? பாவம். ஒரு மூலையில முணங்கி இருக்கிறாங்க. அவங்களோட முணங்களும் அவங்களோட கண்ணீரும் அவங்களோட அந்த மனக்குமுறலும் தான் எங்கட வாழ்க்கையை நாசமாக்குது. எங்கட வாழ்க்கையில பெரிய இடிங்கிறது உம்மத்துக்கு விளங்குதில்லையே. உம்மத்து விளங்குதில்லை. இதுக்கெல்லாம் சும்மா துவா கேட்டு சரிவார. இதுக்கெல்லாம் லைல கடைசி 10க்கு முன்னாலே எல்லாரும் இதுக்கு தௌபா செய்யணும். தௌபா செய்யணும். சாச்ச பெரியப்பமார் சுப்ஹானல்லாஹ், வாப்பட அந்தஸ்து, வலிமார்களாக வர தகுதியானவங்க. எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் இல்லை, இவர் உங்களோட அப்பா, இவர் சாச்சா, இவர் பெரியப்பா, இவர் மாமி, இவர் சாட்சி, இது உங்களோட ஏண்ட நானா அப்படின்னு பிள்ளைகளுக்கு முறவு தெரியாது. குடும்பங்கள்லாம் செதறி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் வாழ்க்கையில செழிப்ப நலவ பரக்கத்தை அடைய முடியாது. இதுக்கு தௌபா செய்யணும். இந்த பாவத்துக்கு கொஞ்சம் நாங்கள் காலால் ஒசந்தோடனே கொஞ்சம் எங்களுக்கு 2 பாச பேச தெரியுமெண்டா, ஃபோனில் சில ஒப்ரேட்டோல் எங்களுக்கு பண்ண தெரியுமெண்டா, கொஞ்சம் எங்களுக்கு அப்படி வந்து களத்தில் ஒரு சேனை போட்டு கையில் ஒரு காப்பை போட்டு முடிக்கு 2 டை அடித்து கொஞ்சம் கல்சனை கொஞ்சம் பிச்சு அங்கே 2 பெச்சை போட்டா நாங்கள் நினைக்கிற மமாய் ரஜாண்டு. வாப்பமார் பயம் இப்ப பேசினா மானத்தை வாங்குவான். உம்மமார் பயம் பேசினா மானத்தை வாங்கிடுவான். இப்படியே வாழ்ந்து போட்டு கபருக்கு போறதா? வெறுமனே மரக்கட்ட மாதிரி ஒரே மாதிரி பிறந்து ஒரே மாதிரி வாழ்ந்து ஒரே மாதிரி செத்து போறதா? பிறந்த மனிதனாக வாழ்ந்த மனிதனாக மௌத்தாகிற நேரமாவது தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சு ஒரு நல்லவனாக, ஒரு சீதேவியாக, 4 பேர்ட்ட துவாவோட, உம்மவாப்பட துவாவோட, அமல் இபாதத்தோட அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைஞ்சு மௌத்தா போற இல்லையா? எப்ப வரும் இந்த மௌத்து? எவ்வளவு ஏமாந்திக்கிறோம். மிச்சம் பேர் சொல்ற மௌத்தா அதுக்கு தாடி பழுக்கணும், முடி பழுக்கணும், பரு வரணும், தோல் சுருங்கணும், பல்லு புலணும். எங்கட பல்லெல்லாம் அரிசி மணி மாதிரி, முடியெல்லாம் அப்படி சும்மா சட்டப்படி கிரேல் முடி, உடம்ப பார்த்தா அப்படி கட்ஸ் அப்படி சென்ன எத்தனையோ பேர் ராவு படுத்தாக்கள் வெள்ள எலும்பல்ல, ராவு படுத்தாக்கள் வெள்ள எலும்பல்ல. அதுக்கு வயசு நேரம் காலம் என்கிறது கிடையாது. அல்லாஹு தஆலா அதை மறைச்சு வச்சிருக்கிறான். நாங்க ஏமாறாம இருக்க, நாங்க மாட்டிக்கொள்ளாம இருக்க, எங்களோட வாழ்க்கை அமலோட ஓட பாவத்தில் கவனமாக இருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, சகோதரிகளே, நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம்.
இந்த ரமதானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் சும்மா பொழுதுபோக்குக்கு, ரமதான்ல காலம் கடத்த, வரலாறு பேச, சும்மா வாழ்க்கையில ஹொபி கல்ல ரமலான் அல்லாஹ் தந்திரு. ரமதானை தந்தான் திருந்த, மாற, தக்குவாவை அடைய, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த, பாவங்களுக்கு தௌபா செய்ய. வாழ்க்கை இந்த நாளும் அப்படி ஓட்டிக்கொண்டு போகலாரு. விசேஷமாக வாலிபர்கள்ட்ட, யுவதிகள்கிட்ட தாழ்மையாக பணிவாக கேட்கிறேன், நாங்க ஏமாறக்கூடாது. எங்கட சில அந்த திறமைகளும் அல்லது எங்கட சில பாவங்களும் எங்களை மதிமயக்கி எங்களுக்கு மமதைய ஆணவத்தை உண்டாக்கப்படாது. உண்மைதான், புத்தி சொல்ல இல்லாத காலம். ரோட்டை பதாபிச்சு கொண்டிருக்கிற கொஞ்சம் ஓரமாக கண்டாவே கேம், ஹோனண்ட் அடிச்சா பிரச்சனை, பள்ளிக்கு போமான்னு கேட்டா உருக்கி பார்க்கிற காலம். கண்ணியமானவர்களே, நல்லவர்களை பின்பற்றணும், நல்லவர்களோடு சேரணும், நல்ல உணர்வுகளை உண்டாக்கணும், நல்லவர்களாக வாழ இடம் தேடணும், நல்லவர்களாக மாறிக்கொள்ளத்துக்குரிய சந்தர்ப்பங்களை தேடி போகணும். எங்களால் எங்களோட உம்மா வாப்புக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எங்களோட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எங்களோட ஊருக்கு மதிப்பு மரியாதை வரணும். இந்த ஊரை சேர்ந்தவரே, இந்த ஊரை சேர்ந்த பொண்ணு, இந்த ஊரை சேர்ந்த மாப்பிள்ளை, நல்ல புலகள், நல்ல குடும்பம், நல்லா வளர்த்திக்கிறாங்க, சட்டப்படி ஆட்கள், இந்த மதிப்பு மரியாதை வரணும், தனித்துவம் பாதுகாக்கப்படணும். முடிஞ்சு போற இடத்துல எங்களால எங்களோட ஊருக்கு எங்களோட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கணும். நாங்கள் ஒரு நாள் நினைக்கப்படாது செய்யறதெல்லாம் இப்ப செய்வோம், போற ஒரு காலத்தில் திருந்துவோம். இல்லை, நாங்கள் என்ன செய்யறோமோ அது கிடைக்கும். கமா ததீனு துதான், நாங்கள் வாழ்ற மாதிரி தான் எங்களுக்கு வாழ்க்கை அமையும். யார்ட்டையாவது வாழ்க்கையோட விளையாடினா அங்க கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும். எங்களோட எல்லா நடவடிக்கைகளும் அல்லாஹ் பார்க்கிறான். எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் கல்யாணம் முடிக்கணும், எனக்கு ஒரு சமூகம் உருவாகுது, நான் ஒரு வீட்டுக்கு போகணும், ஒரு குடும்பத்துக்கு போகணும், ஏன புள்ளகள் சீரழியப்படாது, ஏன மனைவி சீரழியப்படாது, என்னையால் ஒரு குடும்பம் நாசமாகப்படாது என்ற உணர்வோடு தான் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நகரணும். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த ரமதான அதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக ஆக்குவோம். ரமதான நிறைய பயான்களை கேட்டிப்போம். நான் கொஞ்சம் ஜாவப்பள்ளியில் பேசுறேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறேன். நிறைய ஓதின புள்ளைகள், அறிமுகமான ஆட்கள், என்னொரு சொந்த ஊரை மாதிரி, சொந்த மஹல்லா மாதிரி, அதனால கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறேன். யாரும் வித்தியாசமாக நினைக்க வேணாம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மாறுவோம். பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபாவை செஞ்சிடுவோம். இந்த அசிங்கத்தோட அருவருப்போட இந்த இரவுடைய பாவம், பகல்ட பாவம், தனிமையோட பாவம், கூட்டாளிமாரோட உள்ள பாவம், என் கண்ணுடைய பாவம், நாவுடைய பாவம், குடும்பத்தோட உறவுகளோட சம்பந்தப்பட்ட பாவம் மூட்டைகளை சுமந்து கொண்டு எப்படி கடைசி பத்துக்கு போற, எப்படி லைலத்துல் கத்ர் சந்திக்கிற, எப்படி பெருநாளுடைய நாள்ல பொது மன்னிப்பு கிடைக்க போகுது. கண்ணியமானவர்களே, ரஹ்மத்துடைய 10 முடிச்சுட்டு மக்ஃபிரத் பாவ மன்னிப்புக்குரிய 10க்குள்ள கால வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மூலையில் உட்காரணும், மஸ்ஜிதுக்கு வரணும், 2 4 ரக்காத் தொழுகை தொழணும், செஞ்ச பாவங்களை நினைச்சு அல்லாஹ்வோட பேசி சமாதானம் செஞ்சு, யா அல்லாஹ் இனிமேல் செய்ய மாட்டேன், செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு அல்லாஹ்வோட பேசணும். சும்மா கேட்கிற துவா காமீன் செஞ்சு போட்டு நாங்க சொல்ல தௌபா செஞ்சேன், கேட்கிற துவா காமீன் செஞ்சு சொல்லிட்டு அதுவும் சொல்ல துவா சூனாகலனா அவர்கிட்ட துவா செட் ஆகல. இவர் செஞ்ச பாவத்துக்கு நாங்க சூனா துவா கேட்கணும். அவர் செஞ்ச பாவம் என்ன யாருக்கு தெரியும்? துவா கேட்கிறவரு தௌபாவை ஒரு உணர்த்துறதுக்காக, இப்படித்தான் கேட்கிறதுங்கிறதுக்காக ஒரு துவாவை கேட்பார், ஆமீன் சொல்றோம். தௌபா என்கிறது பாவத்தை விட்டுட்டு வரணும், கலட்டணும், மீளணும், உம்மாவாப்பட காலை பிடிச்சி விழுந்து மன்னிப்பு கேட்கணும், நானட்ட மன்னிப்பு கேட்கணும், தாத்தக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரணும். என்னையால யாராக்காவது அநியாயம் நடந்துட்டா அவன்கிட்ட போய் சொல்லணும், என்னையால அநியாயம் நடந்துட்டு அந்த கேசின அந்த குறுக்கி பார்த்து அன்றைக்கு உங்கள்கிட்ட எடுத்த மன்னிச்சுக்கோங்க, இந்தாங்க என்னைய மன்னிச்சிடுங்க, அது செஞ்சுட்டு தான் வரணும். இங்க அதுக்கெல்லாம் துவா கேட்டு சரி வரல. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த ரமதான முறையா பாவிப்போம். ஒரு உணர்வுக்காக சொல்றேன், துவாவல்ல. சில நேரம் ஒரு உணர்வு உண்டாக்கணும், இது என்ன கடைசி ரமதானாக இருக்குமோ,
இதே என்ன கடைசி நோம்பாக இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு உண்டாக்கணும். அல்ல எங்கட வாழ்க்கையில பறக்க செய்யணும், நீண்ட ஹயாத்தை தரணும். அது எங்கட துவா உணர்வுக்காக. சில நேரம் கடைசி ரமலானோ, கடைசி நாளோ, கடைசி தொழுகையோ என்ற உணர்வோட தான் எங்களோட ஒவ்வொரு நாளும் கழியும். ஒவ்வொரு நாளும் கழியும். சண்டை சச்சரவு, விரோதம், குரோதம், பகைமை, பொறாமை, ஆணவம், கசடு, வஞ்சகம் இதெல்லாத்தையும் எங்களோட உள்ளத்திலிருந்து சுத்தமாக்கணும். அல்ல அதுக்கு தான் பசியில போடுறேன், அதுக்கு தான் தாகத்துல போடுறேன். உருகின உள்ள மெலகின உள்ளத்தை சந்தர்ப்பத்தை வச்சு டக்குன்னு மாறிக்கொள்ளணும், நல்லவர்களாக வரணும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த ரமலான முறையாக கழித்து அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெற்ற நல்ல கூட்டத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. ரப்பே எங்களை பொருந்திக் கொள்வானாக, எங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், உலமாக்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் கபூல் செய்வாயாக. எல்லாருக்கும் உன்னுடைய ரஹ்மத்தை கொடுப்பாயாக, உன்னுடைய மன்னிப்பை கொடுப்பாயாக, நரக விடுதலை கொடுப்பாயாக. நோயாளிகளுக்கு ஆஃபியத்தை கொடுத்துறியா அல்லாஹ், கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்கள் போக்கிறியா அல்லாஹ். நிறைய வாலிபர்கள், யுவதிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய எதிர்காலத்தை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ், சிறப்பாக்கிறியா அல்லாஹ். தகுந்த தொழில்களை கொடுத்துறியா அல்லாஹ், படிக்கிறவர்களுக்கு நல்ல திறமையை கொடுத்துறியா அல்லாஹ், வாழ வேண்டியவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை காட்டி கொடுத்துறியா அல்லாஹ், ஹலாலான வருமானங்களை கொடுத்துறியா அல்லாஹ். அவர்களின் மூலமாக பெற்றோர்களை கண்குளிர வச்சிரியா அல்லாஹ், சந்தோஷத்தை, மதிப்பை, மரியாதையை கொடுத்துறியா அல்லாஹ். கேவலங்கள், இழிவுகள், சோதனைகள் வந்து நாம பாதுகாத்துறியா அல்லாஹ். இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயாக, இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, தீனுடைய ஒரு கேந்திர ஸ்தலமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இதனுடைய நிர்வாகிகள், ரப்பே இதனுடைய உலமாக்கள், ஊழியர்கள் எல்லாரையும் கபூல் செய்வாயாக. மஸ்ஜிதுக்காக, ஊருடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட வாலிபர்கள், இளைஞர்கள், யா அல்லாஹ் தனவந்தர்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய வாழ்க்கையில கைறுகளை நலவுகள் உண்டாக்குவாயாக. அவர்களை நீ வழி நடத்தாட்டுவாயாக. அவர்களுடைய தொழில் துறையில பறக்க செய்வாயாக. இரக்கமுள்ளவனே, யா அல்லாஹ், நாங்க பிடிச்ச நோன்புகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கோயா அல்லாஹ். அதன் மூலமாக மேலான கூலிகளை தந்திரியா அல்லாஹ். நல்லவர்களாக வாழ வச்சிரியா அல்லாஹ். பாவத்தில் வெறுப்ப தந்திரியா அல்லாஹ். அமல் இபாதத்தில் ஆசை ஆர்வத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, சுவர்க்கத்துடைய ஆசையை, நரகத்துடைய பயத்தை தந்திரியா அல்லாஹ். மௌத்துடைய தயாரிப்புல எங்கள் எல்லாரும் ஈடுபடுத்துவாயாக. இந்த ரமலான முறையாக கழிக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எங்களோட பிள்ளைகளை நீ பொறுப்பெடுப்பாயாக. சாலிஹீங்களாக, முத்தகீங்களாக ஆக்குவாயாக. கஷ்டங்கள், சோதனைகள் வராமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களை வீட்டில் யாரெல்லாம் நோயாளிகளோ அவர்களுக்கு பூர்த்தியான சுகத்தை கொடுத்துறியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளோ அவனுடைய கபர்களை வெளிச்சமாக்கி ஆகிரத்தை சிறப்பாக்கிறியா அல்லாஹ். ரப்பே இரக்கமுள்ளவனே, யா அல்லாஹ், எங்களோட நோய்களையும் குணமாக்கிறியா அல்லாஹ். எங்களோட ஹாஜத்தில் நீ அறிந்தவன் யா அல்லாஹ், அதை நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். எங்களை யாருக்கும் நீ பொறுப்பு கொடுத்துடாதையா அல்லாஹ். நீ எங்களை பொறுப்பெடுத்துறியா அல்லாஹ். எங்களோட கஷ்டங்களை, தேவைகளை நீ பொறுப்பெடுத்துறியா அல்லாஹ். யாரிடத்திலையும் தலைக்குனிய வச்சிடாதையா அல்லாஹ். யாரிடத்திலையும் கை நீட்ட வச்சிடாதையா அல்லாஹ். கண்ணியமாக, மதிப்பாக வாழ வச்சிரியா அல்லாஹ். விசேஷமாக இந்த மஹல்லாவுடைய இளைஞர்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களை மஸ்ஜிதோடு இணைச்சிரியா அல்லாஹ். பாவங்களொட்டு, பாவ சூழல்களொட்டு, கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசங்களொட்டு அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இங்கு நடக்கக்கூடிய எல்லா அமல்களையும் பொருந்தி ஏற்றுக்கொள்வாயாக. ஹிஸ்புடைய மஜ்லிஸ் நடக்குதியா அல்லாஹ், குர்ஆனுடைய ஹல்காக்கள் நடக்குதியா அல்லாஹ், அதனை பொருந்தி ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மான், அதற்கு நீ உதவி செய்வாயாக. எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஒரு முக்கியமான